அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஒரு கேள்வி உங்களின் இதயத்திடம் கேட்டு பார்த்ததுண்டா? ரமலான் ஒவ்வொரு வருடமும் வருகிறது. ஆனால் சிலரின் வாழ்க்கை உண்மையிலேயே மாறுகிறது. அவர்களின் முகம் மாறுகிறது. இதயம் மென்மையாகிறது. துஆக்கள் கண்ணீராகிறது. ஆனால் சிலர் நோன்பு வைக்கிறார்கள். தரவீஹ் தொழுகிறார்கள். ரமலான் முடிந்ததும் வாழ்க்கை பழையபடி திரும்புகிறது. ஏன் இந்த வித்தியாசம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் வந்தால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் கட்டுப்படுத்தப்படுவார்கள். அப்படியானால் இதயங்கள் ஏன் மாறவில்லை? ரமலானின் முதல் அஷ்ரா அது ஒரு தேதி அல்ல, அது ரஹ்மத்தின் கதவு திறக்கும் தருணம். அல்லாஹ் தனது அடியாரை அருகில் அழைக்கும் நேரம். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? ரமலான் மாற்ற வரவில்லை, நாம் மாற வர வேண்டும். முதல் ரகசியம், ரஹ்மத் எல்லோருக்கும் திறந்திருக்கும், ஆனால் இதயம் திறந்திருப்பவர்களே அதை உணர்வார்கள். இரண்டாவது ரகசியம், அமல்கள் அனைத்தும் நீயத்தின்படி. நோன்பு ஒரு பழக்கம் அல்ல, அது அல்லாஹ்வை அணுகும் முயற்சியாக வேண்டும். மூன்றாவது ரகசியம், ரமலானின் முதல் நாட்கள் முழு மாதத்தின் திசையை நிர்ணயிக்கும். முதல் 3 நாட்களை உண்மையுடன் பிடித்துக் கொண்டால் முழு மாதமும் எளிதாகும். ஒரு உண்மையான துஆ, ஒரு சத்தியமான கண்ணீர், ஒரு நேர்மையான தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த ரமலான் வழக்கம்போல் கடந்து செல்ல விடாதீர்கள். அதை உணருங்கள். அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை கபூல் செய்வானாக, நம்முடைய இதயங்களை சுத்தப்படுத்துவானாக, நம்மை உண்மையிலே மாறுபவர்களில் சேர்த்திடுவானாக. ஆமீன். அல்லாஹ் ஹாஃபிஸ்.